A and B together complete the work in 6 days. அப்ப A and B சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு நாள் முடிச்சிருவாங்க? 6 daysல முடிச்சிருவாங்க. அதே மாதிரி B alone complete the work பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 daysல முடிக்கிறாங்க. இப்ப B மட்டும் தனியா பண்ணாங்கன்னா அந்த ஒர்க்கை 15 நாள்ல முடிச்சிடறாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ and C is 66.67% less efficient than A ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன வரும்? அப்போ 1:3 வருமா? கரெக்டா? C க்கு A க்கு பார்த்தீங்கன்னா 1:3 வரும். ஓகே, எஃபிஷியன்சி ரேஷியோ கொடுத்துட்டாங்க. Then find the time taken by B and C together to complete the work. அப்போ B யும் C யும் சேர்ந்து பண்ணா எவ்வளவு நாள் முடிப்பாங்கன்னு கேக்குறேன். இப்போ இவங்க நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? ஒன்னு 6 இன்னொன்னு 15. நமக்கு டோட்டல் ஒர்க் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஒர்க் கிடைச்சிரும். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது 30யா? அப்ப 30 டோட்டல் ஒர்க்கா கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா A பாத்தீங்கன்னா A plus B பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு, அதாவது இந்த 30 ஒர்க் முடியறதுக்கு 6 நாள் ஆகுது அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்க? அப்போ 6ஆல டிவைட் பண்ணுங்க. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 5 hours முடிப்பாங்க. அதே மாதிரி B பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஒர்க் முடிப்பாங்க ஒரு நாளைக்கு? 2 hours முடிப்பாங்களா? அப்போ இதை எடுத்துட்டு போய் அதில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஏவோட ஒரு நாள் ஒர்க் என்ன வந்துடும்? 3ன்னு வந்துடும். சரியா? ஏ ஒரு நாள் 3 ஒர்க் பண்றாங்க அப்படின்னா இது இந்த ரேஷியோட ரிலேட் பண்ணுங்க. அப்போ 3 தான் 3 அப்படின்னா சியோட ஒரு நாள் ஒர்க் என்ன வந்துடும்? 1ன்னு வந்துடும். கரெக்டா? இப்போ என்ன கேட்கறாங்க? Then find the time taken by B and C together to complete the work. அப்போ B யும் C யும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா B ஒரு நாளைக்கு 2 ஒர்க் பண்ணுவாங்க, C ஒரு நாளைக்கு 1 ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ 30 ஒர்க்கை 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு 3 ஒர்க் பண்ணுவாங்களா? அப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா 10 நாள் என்ன பண்ணிடுவாங்க? ஒர்க் முடிச்சிருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்